காயத்ரிய சுப்பிரமணி மாமா ஆதிசங்கரியத்தை தத்தெடுத்து அவங்க செலவுல சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்காம அந்த ஆதரவற்ற காயத்ரிய ஏன் மாணிக்கம் கமலா அம்மாவை தத்தெடுக்க சொல்றாங்க? அப்படி தத்தெடுத்து காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி டாடி செழியன் கல்யாண தடை நீங்கும்? செழியனுக்கு கல்யாண தடை என்னைக்கு நீங்காது தியா. அதான் தடையா நாம இருக்கோம்ல, அப்புறம் எப்படி நீங்கும்? அவன் மனசு வச்சு உன் கழுத்துல தாலி கட்டுற அன்னைக்குதான் அவன் கல்யாண தடை நீங்கும். இதுதான் உன் அப்பனோட ஐதீகம். இதுல நீ ஆதிசங்கரியோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன டாடி பெரிய சூட்சமம்? ஆதிசங்கரி ஸ்ட்ரைட்டா அந்த காயத்ரிய தத்தெடுத்தா காயத்ரிக்கு ஆதிசங்கரி சொத்துல ஷேர் கொடுக்கற நிலைமை வந்துடும். அந்த காயத்ரி எதுவும் கேட்கலனாலும் அந்த சுந்தர் கேட்பானுங்கிற பயம். அதனாலதான் ஒன்னும் இல்லாத மாணிக்கம் கமலாவை தத்தெடுக்கிற மாதிரி தத்தெடுக்க வச்சு ஆதி அந்த காயத்ரிக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செஞ்சு ஆதியோட செலவுல காயத்ரி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டா தன் மகனோட கல்யாணத்தோட நீங்கிடும்னு சொல்லி உன் அத்தை நினைக்கிறா. ரேஷ்மாவை செழியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி துடிக்கிறா. துடிக்கட்டும் துடிக்கட்டும். துடிக்க துடிக்க அந்த ரேஷ்மாவை ஆளை வச்சு கொண்டு போட்டுட்டா அப்புறம் செழியனுக்கு எவ வந்து கழுத்த நீட்டுவான்னு பாப்போம். அம்மா காயத்ரி, தெய்வத்தை மனசார வணங்கி உன்னை மகளா ஏத்துக்கிட்ட உன் தாய் தகப்பன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.